திமுக, அதிமுக தேர்தல் நெருக்கத்தில் அவங்க வந்து இந்த பிளான் பியை கையாள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பிரச்சாரங்கள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்றது தான் என்னுடைய இது. பிளான் பின்றது காசு கொடுக்குறது. ஏன் இதுக்கு முன்பும் பணம் கொடுத்ததா பணம் கொடுப்பாங்க. நீங்க பணம் கொடுக்குற அளவுகோல் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஜெயிக்கிற தேர்தல்னா கூட ஒரு சேஃப்டிக்காக ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா, 6000 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னும் போது கடும் மும்முனை போட்டி தான். அந்த வாக்குகள் எப்படி பிரியுது அப்படின்றத அவங்களால கெஸ் பண்ண முடியல. ஒரு பாரம்பரியமா ஒரு திமுக அதிமுகவுக்கு வாக்களித்த குடும்பத்தில் பெரும்பான்மையான வாக்குகளை விஜய் பெறுகிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் முதல் இடத்தை நோக்கி நகர்றார்ன்ற பொருள் வருது. உங்களுக்கு இவங்களுடைய இன்டர்னல் சர்வேஸ்ல விஜய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். முதல் இடத்தை நோக்கி நகர்வதற்கு அந்த 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 டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு அப்படின்னு யாரோட சர்வே இன்டர்னல்ன்றது விஜய் திமுக எடுத்திருக்கிற சர்வேஸ், அதே மாதிரி அதிமுக எடுத்திருக்கிற சர்வேஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மற்ற இண்டிவிஜுவலா எடுத்திருக்கக்கூடிய சில சர்வேஸ்ல எல்லாம் இந்த இண்டிகேஷன்ஸ் என்பது ரெண்டாவது இடம். நம்ம பேசுறது சீட்டா கூட 2வது இடத்துக்கு வருவாங்க. சீட்டா கூட கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதையும் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கடும் மும்முனை போட்டியா இருக்கிறப்ப இது யாருக்குமான போட்டியா இருக்கு? நம்பர் 1 நம்பர் 2 பிளேஸுக்கு வந்து விஜய் அண்ட் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு தான் கடைசியில அந்த களம் என்பது மாறி இருக்குது. ஒரு சில ஜோன்ஸ்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் ஜோன்ல உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகே கூட மாறுவதற்கான வாய்ப்பு. டிவிகே மெயின் பிளேயரா இருக்கிறார். டிவிகே தான் மெயின் பிளேயர். டிவிகே தான் வந்து உங்களை அந்த போட்டியை வந்து ஆல்டர் பண்றாங்க.